கண்ணுக்கு தெரிந்த இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ ஆடம்பரமான திருமண விருந்துகளை பார்த்திருப்போம். ஆனா மனித கண்களே பார்த்திராத எந்த ஒரு கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகா பெரிய விருந்து பரலோகத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம்ப். இந்த விருந்தோட மணமகன் சாக்ஷாத் இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யார் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாம பரிசுத்தத்தோட அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் தான். ஒரு மணமகள் எப்படி தன்னோட திருமண நாளுக்காக மிகச்சிறந்த ஆடையை தேடி தேடி எடுப்பாளோ அதுபோலதான் இந்த விருந்துக்கு நாம அணிய போற ஆடையும் அமைய போகுது. வேதம் சொல்லுது, மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஆடை பிரகாசமும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம். அது வேற ஒண்ணும் இல்ல, நாம் பூமியில செய்ய போற நீதியான செயல்களும் கர்த்தர் மேல நாம வச்சிருக்கிற மாறாத விசுவாசமும் தான். அந்த பட்டு வஸ்திரத்தை இப்போதே நாம நெய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு முறை நாம கீழ்ப்படியும் போதும் அந்த ஆடை இன்னும் அழகா மாறுது. இந்த விருந்துல ஒரு விசேஷம் இருக்கு. இங்கே பசி இருக்காது, ஆனா திருப்தி இருக்கும். அங்கே துக்கம் இருக்காது, ஆனா நித்திய மகிழ்ச்சி இருக்கும். மிக முக்கியமா அங்கே மரணம் கிடையாது. பல நூற்றாண்டுகளா விசுவாசத்துல வாழ்ந்து மரித்த அத்தனை பரிசுத்தவான்களோடும் நம்முடைய மீட்பரோடும் ஒரே மேஜையில அமர்ந்து உணவருந்தும் அந்த தருணத்தை ஒரு முறை யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்துதல் புத்தகம் சொல்லுது, இந்த விருந்துக்கு அழைக்கப்பட போகிறவர்கள் பாக்கியவான்கள். மணமகன் வரப்போகும் நேரம் நெருங்கிச்சிட்டு இருக்கு. விருந்துக்கான அழைப்பு உங்களுக்கும் வந்தாச்சு. நீங்க ஆயத்தமா? அந்த மேக கூட்டங்களுக்கு நடுவே அந்த உன்னத விருந்துல சந்திப்போம்.